இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பார்க்கிற அநேகர் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தில் எழும்பி பிரகாசிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவதை பார்க்க முடிகிறது. எங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அப்படி பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை அவர் ஆசீர்வதிப்பது தான் சந்தோஷம். அது மாத்திரமில்லை, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்ம நினைப்பதெல்லாம் கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். அது உண்மையா இருக்கப்பட வேண்டும், பொய்யாக அல்ல. நம்ம உண்மையா இருந்தோமாக்கா, எதுலேயும் உண்மையா இருந்தா கர்த்தர் அதை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கொள்ளணும். எல்லா காரியத்திலையும் கர்த்தரிடத்துல நம்ம தெரிவிக்கப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதித்து இந்த ஜனங்கள் மத்தியில நம்ம வாழ்ற பகுதியில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பது நிச்சயம். அதனால இந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசத்தை ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வதை உங்களுடைய கண்கள் காணும். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், அது மாத்திரமில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஜனங்கள் மத்தியில் என்னை ஆசீர்வாதமா வைங்க. எங்க வாழ்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாதமா வைங்க. நாங்கள் நினைப்பது ஆண்டவரே உண்மையா இருந்தா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க. எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க அற்புதமா அதிசயமா காண பண்ணி இந்த வருஷத்துல நாங்கள் ஆசீர்வாதத்துல எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணி கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.